விநாயகாய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சிவாய குரவே நமः. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரின். பொய்யில்லை கண்ட உண்மை ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெச்சராகவே கேதவே நமோ நமக. மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஜோதிட ஆன்மீக நிகழ்ச்சியானது தொடங்கி கொண்டிருக்கிறது. பிரபல ஜோதிடர், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையில் அனுபவம் வாய்ந்த பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள்ட்டு உங்களுடைய எதிர்கால பலன்கள், உங்களுடைய வருங்கால பலன்கள், எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது, அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும், எந்த விதமான அதிர்ஷ்ட நவரத்தின கற்கள் அணிவணும், என்ன பூஜை ஹோமங்கள் பரிகாரங்கள் செய்யணும் போன்ற ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை. ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக ஹிந்து மத சாஸ்திரத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரத்தில் தைப்பூசமாக வருவது போல ஆடி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் பெரும்பாலும் ஆடி அமாவாசை வந்து உட்கார்ந்துருக்கும். அப்போ இந்த பூசத்துக்கும் ஆடி அமாவாசைக்கும், இப்போ கோச்சாரத்தில் குரு கடகத்தில் போயிட்டு இருக்கிறதுக்கும் இந்த வருடம் பண்ணக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு, திதி தர்ப்பணங்கள் எப்பயும் இருக்கக்கூடிய வருஷத்தை விட இந்த வருஷத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது அந்த கிரக ரீதியாக தெரிகிறது. அது என்ன சிறப்பு, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அது ஆடி மாதங்கிறது கடக மாதம்னு சொல்லுவாங்க. அந்த கடக மாதம் சூரியன் வந்து கடக ராசியில் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வந்து ஒன்று சேரும். சரி. சூரியன் சந்திரன் சேர்ந்தாதான் அமாவாசை, ஒரே டிகிரிக்குள்ள. அதே மாதிரி இந்த தடவை குருவும் சேர்றது. சரி. 3 கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை, இந்த மாதிரி ஒரு அமாவாசை 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு ஆடி அமாவாசை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது வரும். 12 வருஷத்துக்கு வரும். அப்போ இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த ஆடி மாசை அமாவாசை வந்து சிவராஜ யோகமாகி உட்காந்து இருக்கிறதுனால, அதாவது இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறது எந்த பிதிர்லோகத்தில் கொண்டு சேர்க்கறது தான் சூரிய மண்டலத்துக்கு. பிதிர்லோகம் எங்கே? சூரிய மண்டலத்தில் இருக்குது. அப்போ அந்த சூரிய மண்டலத்துக்கு உண்டான கிரகம் சூரியனும் குருவும் சந்திரனும் ஒரே ராசியில் கடக ராசியில் உட்காந்து இந்த ஏதாவது இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். ஏன் அமாவாசை வந்து வருஷத்துக்கு 2 அமாவாசை மட்டும் எல்லாரும் திதி கொடுக்குறாங்க? இறந்தவங்களுக்கு, பிதர்களுக்கு, இறந்த தாய் தந்தையருக்கு, அது மாதிரி குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு, குடும்ப பெரியவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் திதி கொடுக்குற எப்போ கொடுக்குறோம்? ஆடி அமாவாசை அன்னைக்கும் தை அமாவாசையும் கொடுக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் நமக்கு வந்து பிதற்கு தர்ப்பணம் திதி கொடுக்கணும். ஆனால் வருஷத்துக்கு அது முடியாத ஒரு சூழ்நிலைக்காக வருஷத்துக்கு 2 கொடுக்க சொல்லியிருக்கு. ஆமாம். சில பேர் மாலை அமாவாசையும் எடுத்துக்கிறாங்க. மாலை அமாவாசையும் எடுக்கிறாங்க. புரட்டாசி அமாவாசை சிலர் எடுப்பாங்க. மாதம் 3 ஆகும். அப்போது இந்த உத்தராயண காலம் சொல்லக்கூடிய தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த முதல் 6 மாதம் தை அமாவாசை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தட்சிணாயன காலம் சொல்லக்கூடிய ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதம் தட்சிணா. இது உத்தராயணத்தை செல்லக்கூடிய புதிர் தர்ப்பணம் தை அமாவாசை. தட்சிணாயன காலத்தில் கொடுக்கக்கூடியது ஆடி அமாவாசை. இந்த 2 அமாவாசையில் கொடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு திதி கொடுத்த பலன்கிறது ஐதீகமாக இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசைக்கு சிறப்பாக வச்சுருக்கு. இந்த வருஷம் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் சந்திரன் வந்து உச்சகுருவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிதர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி, அது குரு 9ஆம் பார்வையாக அதை பார்க்கறது. அதனால் இந்த ஆடி அமாவாசைக்கு அவன் பூசை இத்தனை வருஷம் நான் திதியே கொடுக்கல அப்படின்னா இந்த ஆடி அமாவாசைக்கு எடுத்து அது எந்த உடலில் எந்த தடங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் திதி கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் திதி எடுக்காதவங்க, இது கொடுக்கலைன்னா பூசை ஆரம்பிக்கக்கூடியவங்க இந்த ஆடி அமாவாசை வந்து அமாவாசை தர்ப்பணத்தை எடுத்துக்கலாம். சரி. இப்போ இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை, ஆமாம்,
இந்த 3 அமாவாசையும் பிரதானமா தர்ப்பணம் திதிகள் கொடுக்கக்கூடியது முன்னோர்கள் வழிபாடு. கண்டிப்பா வந்து புரட்டாசி வந்து மாலையபட்சம் சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை. மாலையம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடியிலையும் தையிலும் தான் பிதர்கள் மட்டும்தான் வருவாங்க. ஆனா மாலைய அமாவாசத்துல புரட்டாசி அமாவாசையில 15 நாட்கள் அந்த பௌர்ணமியில இருந்து புரட்டாசி பௌர்ணமியில இருந்து புரட்டாசி அமாவாசை 15 நாட்கள் பிதர்கள் பூமிக்கு இறங்கி வர்றதாக ஒரு ஐதீகம். சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது பூமியினுடைய இது எல்லாமே நமக்கு பூமிக்கு அருகில பூமிக்கு அருகில வான்மண்டலம் தொடர்பு ஏற்படும். அப்போ இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசையில தான் இறந்த மூதாதையர்ல யாரெல்லாம் சேர்க்கலாம், நிறைய இறந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருமே சேர்க்கலாம். சித்தப்பா சித்தப்பா போன பெரியப்பா போன தாத்தா சித்தி அத்தை அவங்க பிள்ளைகள் மாமா பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் இல்லை இல்லாத சொல்ல இருக்கிறால சேர்த்துறாங்க. என்ன பெரியப்பா பிள்ளைகள் சொந்தங்கள் பந்தங்கள் உங்களுடைய குரு இருக்கிற குருவை சேர்த்து விட்றாங்க. இருக்கிற வாத்தியார் பிடிக்கலன்னு இறந்த குரு பாடம் சொல்லி கொடுத்துருவார், தொழில் சொல்லி கொடுத்துக்குவார். இவங்கெல்லாம் இல்லைன்னு செய்யலாம். எப்போ இந்த புரட்டாசி அமாவாசையில் அவங்களுக்கு வந்து பிதிருத்தர்ப்பங்கள் பண்ணலாம். நிச்சயமா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மாலை அமாவாசை வரும்போது அந்த காலகட்டத்தில் இதை பற்றி நம்ம திருப்பியும் சிறப்பாக பேசுவோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வீட்டில் வந்து 2 விதமாக இருக்கு. ஒரு கேள்வி, என்ன கேள்வி மக்களிடையே அப்படின்னா, இதெல்லாம் பண்றதுனால என்ன எனக்கு கிடைக்கும்? முதல் கேள்வி. கண்டிப்பா எல்லாம் போய் அமாவாசை போய் எல்லாம் தீ தர்ப்பணங்கள் எள்ளும் தண்ணி அரைச்சிட்டு வரனால கூட்டமா இருக்கு அப்படின்னு ஒரு சாரர். கடவுள் நம்பிக்கை இதை மாதிரி நம்பிக்கை இல்லாத நபர்கள் சிலரை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையும் அதில் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்னையா ஒரு பைத்தியாரத்தனமாக இருக்கா, இது எழுந்தண்ணியும் கொடுத்தாப்புல உடனே அது வந்து போய் பித்திருக்களை சேர்ந்துருதா அப்படின்னு சிலர் வந்து முன்னோர்கள் சொல்லிட்டாங்க நான் செய்கிறேன், ஆனால் அதுக்குண்டான நன்மை தீமைகள்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பண்ணார், இப்போ எங்கள் அப்பா காலத்துக்கு அவள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா பண்ணார், எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணுறேன், அதில் உள்ள நன்மை தீமைகள் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் முழு நம்பிக்கையோட சிரத்தையோட செய்யக்கூடியவங்க. எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, எனக்கு என்னன்னு கேட்பான் தெரியுமா? மனிதன் எவனுமே கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிட்றதுனால எனக்கு என்ன, அப்போ முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்க அதனால எனக்கு என்ன கிடைக்கும் இதுக்கு ஒரு சமாதான வார்த்தையானது சாஸ்திரத்துல எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. சமாதான வார்த்தை இல்லை, அது ஒரு கடமை, அது பண்ணித்தான் ஆகணும். பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். ஆனா என் தெய்வ கடன் கூட வச்சிடலாம். தெய்வங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு பண்ணாம போனா அது வேற ஏதாவது தெய்வங்கள் வாங்கிக்க. ஆனா பிதிர்கடன்கள் வைக்கக்கூடாது. பிதிர்களுக்கு நீ தர்ப்பணமோ திதியோ கொடுக்க, அது வந்து கடன் கணக்கில் தான் சேரும். அந்த கடன் கணக்கு சேரு வட்டியும் முதலமா கொடுக்கல, அடுத்தால திருந்தி கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்க மாட்டேன்னா வட்டியும் போகலாம். சரி, இந்த பிதர்கள் என்னது? ஆத்மா. நிறைய துர்மரணங்கள் நடக்கிறது இல்லையா? பல குடும்பங்கள்ல சில குடும்பங்கள்ல அந்த துர்மரணங்கள் நடக்கும். அந்த துர்மரணங்கள் எல்லாமே பிதிர் தோஷங்கள், இறந்தவங்களுக்கு இயமகத்து. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, நீத்தார் கடன் சிறப்பா சொல்லியிருக்காரு. ஆமா, தென்புலத்தார் நீத்தார் கடன். அதனால நீத்தார் கடன் வந்து என்ன, இதிகாச புராண காலங்கள்ல இருந்தே இருக்கு. தெய்வங்கள் ஆலய வழிபாடு வர்றதுக்கு முந்தி, அதாவது தெய்வங்களை வச்சு கோயிலை கட்டி வழிபாடுல எப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. அதுக்கு முந்தி பாட்டினா இறைவனுக்கு கோயிலே கிடையாது. மனிதன் எதை கும்பிட்டான்? இறந்தவங்களைத்தான் அவங்க தெய்வமா நினைச்சு கும்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு கண்ணகி கோயில் வச்சிருக்கானே இல்லையா? ஆமா, இருக்கா இல்லையா? கண்ணகி கோயில தான், திரௌபதி கோயில தானே. அப்போ இறந்த மனிதர்களுக்கும் இறந்த ஆத்மாக்களுக்கும் கோயில் கட்டி கும்பிடுற மாதிரி இந்த பிதிர் ஆத்மாக்களுக்கு வந்து கண்டிப்பா அது பண்ணிதானும். ஆத்மாவுக்கு அழிவு இல்லைம்பாங்க. அதே மாதிரி எல்லாமே சூரிய மண்டலத்துக்கு எல்லா ஆத்மாக்களும் போறதா ஒரு நம்பிக்கை, அது அறிவியல் ரீதியாக உணர்ந்திருக்கு. அது மாதிரி நீர்நிலைகள்ல இருந்தால் நீர்நிலை நீர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்பு உள்ளது நீர் இல்லையா? அப்போ அது மந்திரபூர்வமாகவும் எழுந்து நிறைக்கிறது மூலம் பிதிர்லோகத்துக்கு போறதா ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. இது இருக்கத்தான் செய்யுது. யார் பிதிர்கடன்கள் பண்ணலையோ அவங்க குடும்பத்தில் அடிக்கடி விபத்துக்கள், அடிக்கடி பெரிய நோய்வாய்ப்படுறது, நோயில் படுத்த படுக்கை ஆறுது, திடீர் விபத்தில் ஆறுது. இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் குழந்தைகள் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி, பண வசதிகள் வாய்ப்பு இருந்தாலும் குழந்தைகள் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது.
கொடுத்துருந்தாலும் அந்த பிரச்சனையில் ஆகி அந்த ஆணோ பெண்ணை திருப்பி பிறந்த வீட்டுக்கே வர்ற மாதிரி இருக்குது. பெண்ணுக்கு ஆணுக்கு திருப்பி பொண்ணும் கணவன் மனைவி பிரிஞ்ச ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே பிதிர் தோஷத்தால் வரும். ஜாதகத்தில் எவ்வளோதான் 7ஆம் பாய குரு உச்சமாக இருக்குது, 7ஆம் பாய சுக்கரன் உச்சமாக இருக்குது, கலத்திரக்காரன் சுக்கரமாக இருக்குது, எல்லாம் உச்சமாக இருக்குது. ஆனால் புருஷன் முன்னாடி விவகாரத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, அதெல்லாம் பிதிர் தோஷங்கள் இருக்குன்னு வருது. துர்மரணான ஆத்மாக்கள், அதாவது ராமபெருமான் தெய்வ அவதாரம் ராமன் இல்லையா? ஆமாம். ராவணம் வதம் பண்ணப்புறம் என்ன பண்ணார்? ராமேஸ்வரத்தில் வந்து சீதை லிங்கம் பிடிச்சு வச்சு சிவபூஜை பண்ணி ராவணனுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த பாவ விச்சனம் பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறத அகஸ்தியர் சொன்னப்போ பண்ணியிருக்காரு. ஆமாம். அதனால தான் இன்னைக்கு ராமரே அதை பண்ணியிருந்தனால தான் இன்னைக்கு நார்த்தில் இருந்து அது இந்தியா முழுக்கும் இருந்து அங்கே வந்து ராமேஸ்வரத்திலும் திதி கொடுக்குறாங்க இறந்தவங்களுக்கு இல்லையா? நிச்சயமா, கண்டிப்பா. அது மாதிரி பிதிர்கடன்கள் வந்து வைக்கவே கூடாது. உங்களுக்கு பெரிய சில மனசார பண்ணணும், அதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா பரசுராம கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது திருவனந்தபுரம், கேரளாவே பரசுராம கஷேத்திரம் தான். ஆமாம். திருவல்லம். இந்த திருவல்லம் பரசுராமர் கதையை படிச்சிருந்தா நீங்கள் தேரும். யாருக்கும் ரேணுகா தேவியை அப்பா பேச்சு சொல்ல வதம் பண்ணிடுறார். வதம் பண்ணோன்னா சிவபெருமான சிவதனுசு கொடுக்குறாரு. யாருக்கு? பரசுராமருக்கு. தன்னுடைய தாய்க்கு திதி கொடுத்த இடம் கேரளம் திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய திருவல்லம். அதனால தான் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய பேர் வந்து திருவள்ளத்தில் போய் பரசுராமர் கோயிலில் போய் நிறைய பேருக்கு இறந்தவங்களுக்கு துர்மரணம் ஆனவங்களுக்கும் என்ன திதியை தர்ப்பணங்கள் திலோகமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எப்படி ராமேஸ்வரமோ அதே மாதிரி கேரளத்தில் திருவல்லம். அதனால் அந்த அதாவது பிதிர்கடன்கள் வந்து தெய்வங்களுக்கே சொல்லியிருக்கு, தெய்வ அவதாரத்துக்கே சொல்லியிருக்கு. அதாவது சுருக்கமா நீங்க சொல்ல வர்றத பார்த்தாயா, ஆமா, தெய்வங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க கூடாது. ஆமா, என்னெல்லாம் கிடைக்க கூடாதோ அதுக்கு நீ பிதிர்வேத காரியங்களை தர்ப்பணங்களை செய்யணும். கண்டிப்பா. விபத்துக்கள் வராம இருக்கிறதுக்கு, வீட்டுல துர்மரணங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு, குழந்தை செல்வம் வர்றதுக்கு, வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு முன்னோர் வழிபாடு செய்யணும். எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத விட என்ன துன்பங்கள்லாம் வரக்கூடாதோ அதுல இருந்து தீர்த்து கொள்வதற்கு பிதிர்கடன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அதுல உண்டான தெளிவை கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா. அதாவது நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் ஓடுறதுன்னா இந்த ரத்தத்துல வந்து ஒரு ஆள் அம்மா போட ரத்தம் மட்டும் கிடையாது, 21 தலைமுறைக்கு உண்டான ரத்தங்கள் தான். அம்மா வழியில் உள்ள ஒரு 13, அப்பா வழியில் எல்லாம் சேர்த்து மொத்தம் 27 தலைமுறை உள்ள ரத்தங்கள் தான் உடம்புல ஓடுறது. டிஎன்ஏங்கிறோம். டிஎன்ஏ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பல்லு ஒரு விதமா இருக்கு, அது ஒரு தாத்தா உள்ளது. ஆமா. கண்ணு ஒரு தாத்தா ஒரு வம்சாவளியில இருக்கும், மூக்கு ஒரு வம்சாவளியில இருக்கும். ஆமா. காது முடி ஒரு வம்சாவளியில இருக்கும். ஆமா. அப்ப 27 தலைமுறை தாய் வழியிலையும் உண்டு, தகப்பன் வழியிலையும் உண்டு. 2 வழியில உண்டு. 23 46 குரோமோசோம் சேர்ந்து 46 குரோமோசோம் சேர்த்து தான் நம்மளுடைய உடல். இது எல்லாமே அவங்க கொடுத்தது. அதான் முக்கியமானது. எங்கிருந்து வந்தது? மூதாதையர்கிட்ட வந்தது. அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் பிதிர்கடன். செய்யலைன்னா உங்களை தாக்கும். அதனாலதான் அந்த திதி அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, வேஷ்டியிலே துண்டு ஒரு நூலை பிச்சு போடும்பாங்க. ரத்த நரம்பு எடுத்து போடணும். போட முடியுமா நம்ம? அப்படி சாஸ்திரம். நரம்பை எடுத்து பண்ணணும். உடம்பு ரத்தத்தை விடணும் அவங்களுக்கு. அப்படிதான் சாஸ்திரம். ஆமா. அதுக்காக என்ன மேல இருந்து எப்படியோ வஸ்திரம் போடுறோம். வஸ்திரத்துல எப்படி நம்மளுடைய வேர்வை இருக்கும். வேர்வை ஒரு ரத்தம் தானே? வேர்வை ரத்தம். நிச்சயமா. வேர்வை வந்து ஒரு ரத்தம். அதை எடுத்து போடுறோம். அதுக்காக தான் நூல் எடுத்து போடும்பாங்க. கண்டிப்பா கொடுக்குறோம். நம்ம ரத்தத்தை தான் கொடுக்குறோம். அன்னைக்கு காக்காக்கு ஜாதகம் வைக்கிறது அது வேற விஷயம். ரத்தன சுருக்கமாக இதெல்லாம் பிதுர் காரியங்கள் தர்ப்பணம் திதியெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறவங்களுக்கு சரியான சமாதான பதில் ஐயா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ உனக்கு செஞ்சா புண்ணியம் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் இல்லை, செய்யாட்டா பாவம் வரும். ரெண்டாவது இதை ஆள் வச்சு அனுப்ப முடியாது. ஒரு வேலைக்காரனை வச்சு அப்ப நீ அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம் சொல்லலாம். நீங்க அதை பண்ணி சமையல் பண்ணி விடுன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவ அப்பா கட்டினா அவரதுக்கு பல கோடி விடுது எங்க அப்பாவுக்கு செய்யணும் செய்வாங்களா? யாரும் செய்யறதுக்கு அதிகாரமே இல்லை. அதிகாரம் கிடையாது. செய்ய மாட்டாங்க இல்லையா? செய்ய மாட்டாங்க. ஒருத்தருடைய முன்னோருக்கு இன்னொருத்தர் எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் ஐயருக்கு தட்சணை வச்சுதான் கொடுக்க முடியுமே தவிர, அவரு தான் அவ அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி எள்ளு தண்ணி இறக்க முடியுமே தவிர வேற யாரு கொடுத்தாலும் ஏக்காது இல்லையா? கண்டிப்பா. உதாரணமா கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாத சுவாமி. சரி. பால்வண்ணநாதர் ஒப்பனையம்மாள் கோயில் விசேஷமான ஆலயம். நம்ம தமிழகத்துல தென் சௌலியத்துல வந்து பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம். சரி.
அதை கட்டினதை வந்து மகாராஜா ஒரு ராஜா பாண்டிய ராஜா தான் அந்த பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் அந்த கோயிலை கட்டினார். சரி. அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து வம்சங்கள் குழந்தைகள் கிடையாது. அப்போ கோயிலை கட்டின ராஜாட்ட சிவன் வந்து சொப்பனத்தில் போய் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். சரி. அப்போ எனக்கு ஒன்றுமே வேண்டாயா, நானும் மனைவி தானே இருக்கோம், அதனால எனக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்க ஆள் இல்லை, வம்சவழி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்றார். உடனே சிவன் சொப்பனத்திலே சொல்றார், கவலைப்படாத, நான் உனக்கு திதி கொடுப்பேன், நான் உனக்கு சிவபெருமானே சொல்றாரு. சிவபெருமான் சொல்றாரு பாண்டிய மன்னனுக்கு. இப்பவும் அந்த வருஷத்துல ஒரு நாள்ல வந்து பாண்டிய நட்சத்திரத்துல சிவபெருமான் அந்த யாருக்கு பாண்டிய மன்னருக்கு திதி கொடுத்துருக்க ஒரு வைபவமா ஒரு திருவிழா இருக்கு. திருவிழா ஃபங்க்ஷன் நடக்குது, சாமி புறப்பாடு. நம்ம நிறைய பேர் வந்து கரூர் சித்திரை காட்சி கொடுக்க போற மாதிரி அங்க நடக்கிறது. அதனால இந்திய கலாச்சாரத்து இந்திய கல்ச்சர்ல இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மரபுகள் மீறாம எவ்வளவுதான் என்ன ஆட்சி கோலம் மாறினாலும் அந்த மரபுகள் மாறாம இன்னும் அப்படி நடந்துட்டே இருக்கு. எல்லாம் நடந்தது பூரா உண்மை, கற்பனை கதை கிடையாது. உண்மை எப்பவுமே சத்தியம், எப்பவுமே எந்த உலகமே அழிஞ்சாலும் சத்தியம் நிற்கும் நிச்சயமா. பிரளய காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். அப்ப சிவன் ஒத்தந்தான் இருப்பான் நிச்சயமா. அவரே பாண்டிய மன்னனுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வைபவம் இன்னைக்கும் கரிவிழா வந்தூர்ல நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடந்துட்டு இருக்கு. அப்போ தெய்வமே செய்யும்போது மனிதன் செஞ்சுதானே ஆகணும். அப்போ ரத்தின சுருக்கமா ஐயா ஒரு பிரமாதமான சொல்லியிருக்காங்க, செய்வது நீத்தார் கடன், நீங்கள் செய்வது கடனை தான் தீக்கிறீங்களே தவிர நீங்க எந்த நன்மையும் வாங்கின கடனை 21 தலைமுறை ரத்தத்தை உள்ள அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது கடனை தான் தீக்க முற்படுகிறோமே தவிர உங்களுக்கு அது கிடைக்குமா இதை கிடைக்குமாங்கிறத விட இந்த கடன் நோய் வழக்கு எதிரி போன்ற துன்பங்கள் வராமல் இருக்கிறதற்கும் உங்களுடைய சந்ததிகள் விருத்தியாகிறதுக்கும் பரம்பரையாக வாழையாக வம்சத்தை பெற்று செல்வதற்கு இந்த பிதுர்க்கடனை தீர்ப்பது முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப சொல்லியிருக்காங்க. முக்கிய வலியுறுத்தி விஞ்ஞானபூர்வமாகவும் சாஸ்திரபூர்வமும் நல்ல சமாதானம் கொடுத்துருக்கீங்க. இல்ல சாஸ்திர சமாதானம், அது பேர் வந்து சாஸ்திர சமாதானம்ங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடிய ஒரு முறை. அதனால இந்த சாஸ்திர சமாதானம் வந்து அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாமிரபரணி கொடுத்து வச்சிடும் திதி பண்ண. ஆமா நிச்சயமா. அகஸ்தியர் தாமிரபரணி அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டது. ஆமா. அப்ப அந்த நதி தீரத்தில் ரொம்ப விசேஷம். நதி தீரம் தாமிரபரணியில வந்து பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முன்னோர்கள் பிதுர்க்கடன் தீர்க்கக்கூடிய திதி தர்ப்பணங்களை பத்தி பேசணும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் இதே ஆடி அமாவாசையில கோவில்ல கிடா வெட்டுறாங்க, அதுக்கு என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தயாராகும். கொஞ்சம் பொறுத்துருங்க.